So hi, hello, welcome guys. This is Digihubspot. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் how to create the sitemap in WordPress website and how to submit the sitemap in Google Search Console. வீடியோவை நீங்க புதுசா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க உங்களோட WordPress சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட ஹோம் பேஜ் URL பக்கத்துல /wp-admin டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். ஸோ இதுல உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இதுதான் WordPress டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளக்இன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரைட் சைட்ல இந்த மாதிரியான சர்ச் பார் இருக்கும், கீவேர்ட் சர்ச் பார். இதுல நீங்க டைப் பண்ண வேண்டியது Yoast SEO அப்படின்ற பிளகினை சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன்ல வரும். ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான் அண்ட் இதுல பிரீமியமும் இருக்கு. உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இன்சைட்ஸ் வேணும்னா நீங்க வந்துட்டு பிரீமியம் லெவலுக்கு போகலாம். பட் பிகினரா நான் ஒரு வெப்சைட் தாங்க ரெடி பண்றேன், ஸோ எனக்கு ஒரு மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னா உங்களுக்கு Yoast SEO ஃப்ரீ வெர்ஷனே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டுக்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்க இன்சர்ட் ஆயிடும். இங்க இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த ஜெனரல் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கீழே XML sitemap அப்படின்னு டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க டர்ன் ஆன் அப்படின்றத பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வெப்சைட்க்கு சைட் மேப் ஜென்ரேட் ஆயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் நாம கூகுள் சர்ச் கன்சோல்ல லாகின் பண்ணணும். ஸோ புதுசா சர்ச் பார்ல கூகுள் சர்ச் கன்சோல்னு டைப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான யூசர் ஃபேஸ்ல காட்டும். அண்ட் இதுல நீங்க பண்ண வேண்டியது உங்களோட வெப்சைட் ஹோம் பேஜ் URL இங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. நான் இப்போ ஒரு பிளாகர் சைட், ஒரு டெமோ சைட்டை கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபைங் ப்ராப்பர்ட்டின்னு வரும். அண்ட் அதை வெரிஃபை பண்றதுக்கு நீங்க கீழே இந்த HTML டேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான HTML டேக் கிடைக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட லாகின் பண்ணி வச்ச டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுல மறுபடியும் Yoast SEO கிளிக் பண்ணிட்டு மேல நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸ் இன்டிகிரேஷன்ஸ்னு, அதுல வெப்மாஸ்டர் டூல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கூகுள் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கேட்கும். அங்க இந்த HTML கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த HTML கோடை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன், அதாவது HTML டேகுக்கு கீழே இருக்கிற வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஆர் அ வெரிஃபைட் ஓனர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிரீன் டிக் வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கான டேஷ்போர்ட், அதாவது கன்சோல் டேஷ்போர்ட் ஓபன் ஆயிடுச்சு. நீங்க ஒரு வெரிஃபைட் ஓனரா இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க சைட் மேப்னு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம ஜென்ரேட் பண்ண சைட் மேப்பை இங்க வந்து கிராலர் கிட்ட இண்டெக்ஸிங் பண்றதுக்காக ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்றோம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஆல்ரெடி கொடுத்த URL, ஹோம் பேஜ் URL கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது இங்க வந்துடும். அதுக்கு பக்கத்துல நீங்க பண்ண வேண்டியது sitemap.xml அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான சைட் மேப் ஜென்ரேட் ஆயிடுச்சு.
ஸோ November 19, 2022. ஓகே, ஸோ பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் சைட் மேப் ஜென்ரேட் பண்ணிட்டேன், பட் நான் அதை பார்க்கவே இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல நீங்க யோஸ்ட்ல சைட் மேப் கிரியேட் பண்ணதுனால நீங்க எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sitemap _ index.xml அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சைட் மேப் ஓபன் ஆகும். ஓகேங்களா? சோ இதுல நீங்க ஜஸ்ட் ஒன்னு கிளிக் பண்ணாலே அதுக்குள்ள இருக்கிற URLs எல்லாமே ஒன் பை ஒன்னா காட்டும். சரிங்களா? அண்ட் சோ இப்போ பிளகின்ஸ் இல்லாம மேனுவலா எப்படி சைட் மேப் கிரியேட் பண்றது அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. சோ நீங்க உங்களோட கூகுள் சர்ச் பார்ல சைட் மேப் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். அண்ட் இதுல உங்களோட ஹோம் பேஜ் URL கொடுத்துக்கோங்க. URL கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சைட் மேப் மேனுவலா ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரியா சைட் மேப் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஓகே வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கிடைச்சிரும். ஸோ டவுன்லோட் யுவர் XML சைட் மேப் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்க cPanel லாகின் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணிட்டு அதுல ஃபைல் மேனேஜர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபைலை அதுல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அதை அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஸோ சைட் மேப் ஆட்டோமேட்டிக்கா அங்க அப்லோட் ஆயிடும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு /sitemap.xml அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மேப் ஷோகேஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ தமிழ்ல பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா அந்த டவுட்ஸ்க்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. பாய் ஃப்ரம் Digihubspot.